அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் இன்ஜினியர் ஜே தினேஷ் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இறுதியாக இந்த விழாவினுடைய கதாநாயகனும் சீஃப் கெஸ்டுமான ரிட்டையர்ட் மேஜர் டோனர் மீரா கான் சாலிம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். Meeting call to order. Rotary prayer. M.H. Afreen Miral. O God, creator all things, Father of mankind, we thank Thee for inspiring our founder with the principles of Rotary based on high ideals of morality. We implore Thee to help us Rotarians to imbibe deeply the true Rotary spirit and to labor incessantly for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all border of color, greed and crime, for the removal of economic and social barriers, and for the proper understanding of the sanctity of human personality and the dignity of labor, so that all individuals, all family and all nation may live in amity and fellowship and unite around Thy holy feet, and hail Thee as Thou really art, our one true, eternal, all-loving Father. Thank you, Miral. Next, foray test by Rotarian B. Sivanyanam. Thank you all. Welcome speech by Rotarian TPK Nathan. Good evening, everybody. Good evening, everybody. Rotary Club of Sengotan 15th installation ceremony. Welcome to all. First of all, I welcome to our Chief Guest, District Governor, Rotarian Major Donor, Meera Khan Salim, sir. Welcome, sir. Then, welcome to Guest of Honor, Rotarian DGE, Engineer J. Dinesh Babu, sir. Welcome, sir. Welcome to Rotarian B. Salman Raji, sir. Welcome, sir. Then, welcome to our Assistant Governor, Rotarian PHF E. Balraj. Welcome, sir. And welcome our Regional Coordinator, Rotarian PAGS, Marimuthu, sir. Welcome to all Rotarians and teachers, students, and all public peoples. Thank you. Thank you. Thank you. Annual report, project report by Secretary Rotarian Sitaram.
அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 2023-24 ஆண்டுடைய ப்ராஜெக்ட் பிரசிடெண்ட்டாக வந்து பால்ராஜ் அவர்களும் செக்ரட்டரியாக நானும் பணியாற்றினோம். இந்த டயத்தில் இந்த ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 25க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஒரு சிம்பிளாக ஒரு அறிக்கையை நினைக்கிறேன். இப்போ கழிந்த 2023-24 ஆண்டு ஜூலை மாதம் இதே ஹாலில் வச்சு தான் கவர்னருடைய முன்னணியில் பிரசிடெண்ட் பதவியேற்பு நடைபெற்றது. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் உள்ள பல்வேறு நலச்சங்கங்களுக்கு நாங்கள் வந்து இந்த அவார்டு கொடுத்து கௌரவித்தோம். சிறந்த கண்டக்டர், பஸ்ஸு அந்த போன்றவற்றெல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுத்து சிறந்த போலீஸ்காரர்கள் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பரிசு வழங்கினோம். கிட்டத்தட்ட ஒரு 60,000 மதிப்புள்ள ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் எங்கள் பக்கத்தில் உள்ள வல்லம் ஆர்சி ஸ்கூல், செங்கோட்டையில் உள்ள எங்கள் வான்ஜி ஸ்கூலில் இந்த மாதிரி அங்கே உள்ள குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் மற்றவை நடத்தி அதுக்கு பரிசுகள் வழங்கியிருந்தோம். அது மாதிரி செப்டம்பர் மாதம் டிஸ்ட்ரிக்ட் செமினார் அண்ட் ரெமிங்டன் செமினார் வந்து சிறுவல்லிபுத்தூர் நடைபெற்றது. எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 20 பேர் கலந்து கொண்டோம். அக்டோபர் மாதம் வந்து செங்கோட்டை அரசு நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துள்ள பொருட்களை வழங்கக்கூட அதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி அதையும் நாங்கள் சிறப்பாக நடைமுறைப்படுத்தினோம். அடுத்து நவம்பர் மாதம் செங்கோட்டை பிளாக் லெவலில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் கிளாஸ் வரை உள்ள பள்ளிகளுக்கு அனைத்து விதமான விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தி அது விவேகானந்தா கேந்திரம் நாங்களும் இணைந்து பண்பொழியில் வைத்து இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பரிசு அந்த 8ஆம் கிளாஸ் வரை உள்ள என்னென்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து மிக சிறப்பாக நடத்தினோம். அதுக்கடுத்து செங்கோட்டை லைப்ரரி நூலக வார விழா இது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் நடைபெற்றது. தினசரியும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நூலகத்தில் நடைபெற்றது. அந்த நூலகத்தில் தினசரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கான அவர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. அடுக்கடுத்து ஜனவரி மாதம் பொங்கல் டே செலிப்ரேஷன் அது வழக்கம் போல் வந்து எஸ்ஆர்எம் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், வான்ஜி ஸ்கூல், வல்லம் ஆர்சி ஸ்கூலில் போனவங்களே இந்த மாதிரி அங்கே சுதந்திர பேச்சு போட்டி நடைபெற்று அதுக்கான பரிசுகள் வழங்கினோம். அது டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸு கொடைக்கானல் நடைபெற்ற டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸில் வந்து எங்கெல்லாம் 25க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டோம். இது மாதிரி தொடர்ந்து நாங்கள் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணாடவே இந்த பகுதியில் சிறு ப்ராஜெக்டில் மாதம் ஒரு 2 ப்ராஜெக்ட் வீதமாக தொடர்ந்து இது பண்ணி கொண்டு இருக்கிறோம். இனியும் வருங்காலையில் புதிதாக வர பதவியேற்றுள்ள நிர்வாகிகளும் தலைவரும் பிரசிடெண்ட்டும் தொடர்ந்து இந்த கிளப்புக்கு அதே மாதிரி ப்ராஜெக்ட் செய்து இந்த கிளப்புக்கு பெருமை சேர்த்து தன்படி கொடி எனக்கு வாய்ப்பளித்து அவங்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Rotarian Sitaraman. Next, the climax of this program is change of color in the presence of District Governor and District Governor-elect. தற்போது தனது பிரசிடென்ட் பதவியை கொடுத்துவிட்டு அசிஸ்டன்ட் கவர்னராக உருமாறியிருக்கிறார் பால்ராஜ். The introduction of new president by Afreen Miral. Good evening, everyone.
I'm Afrin. I'm here to answer the question, who is our president? His name is Abu Nawi. He was born on 13th December 1974 to Khaja Mahiddin Nawi and Piramal, along with one elder brother and 3 younger brothers. He was married to M. Hasanamal on 7th December 2003. She is a pharmacologist literate currently working in St. Mary's Institution. He completed his primary education in AG Metric High Secondary School, Chengote. He completed his secondary education in SMSS Boys School. After completion of 12th, he studied BSc in Chattanada College, Kodikurichi. Due to his sudden interest towards law, he completed BL in Tirunelveli Law College under Dr. Ambedkar Law University, Chennai. He has 2 girl childs. One is a NEET aspirant while the other is studying 11th. Now, some precious quality of our president. His notable character is helping others without considering benefit. He never closed his heart's door for the persons who really need him. He is a role model for hard work, dedication, humbleness, and etc. And by telling my best wishes to all the members of Rotary, I conclude. Thank you. Thank you, Miral, for your nice introduction. Acceptance speech by our new president and announce the new team of office parades. ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டை 15வது இன்ஸ்டாலேஷன் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தாக்கில் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மேஜர் டோனார் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மீரான் கான் சலீம் அவர்களே, அடுத்தது பிடிஜி வி டிஜிஇ இன்ஜினியர் ஜே தினேஷ் பாபு சார் அவர்களே, அடுத்து மேஜர் டோனார் சண்முகம் நடராஜன் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் அவர்களே, மற்றும் எங்களுடைய ஏஜி பால்ராஜ் சார், கோஆர்டினேட்டர் மாரிமுது சார், மற்றும் இங்கே வந்திருக்கும் எனது நண்பர்கள் அனைவருக்கும், மற்றும் அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 13, 14, 15 சுரேஷ் சார், சேகர் சார் மற்றும் செல்வராஜ் சார் அவர்களையும், அடுத்த மாரியப்பன் சார், அடுத்தாங்க நந்து சார், அடுத்தாங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் தென்காசியினுடைய பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் சிவகுமார், அட்வொகேட் சிவகுமார் அவர்களையும், காசிப்பாண்டியன் அவர்களையும், அடுத்தாங்க என்னுடன் படித்த திருநெல்வேலி சட்டக்கல்லூரியில் படித்த நண்பர்கள் அட்வொகேட் மாடசாமி அண்ணன், கணேசன் அண்ணன், மணிகண்டன் அண்ணன், அடுத்தது சக்திவேல் அண்ணன் மற்றும் அனைவர்களையும் எங்களது கிளப்பின் சார்பாக வருகவர கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய ப்ராஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் இது பண்ணதுக்கு முன்னாடியே நாங்கள் டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தாக்கில் காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்கு வாஞ்சிநாதன் ஸ்கூலில், அடுத்தாக்கில் வல்லம் ஆர்சி ஸ்கூலில் கல்வி வளர்ச்சி தினம் நாங்கள் எங்களுடைய ஆண்டில் 15வது ஆண்டு விழாவில் நாங்கள் அதை சிறப்பாக கொண்டாடினோம். அடுத்தாக்கில் போன வாரம் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வார விழா, அது எங்கன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டை நகர்நல மையத்தில் வச்சு அதுவும் சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அதுக்கு அடுத்தாக்கில் எங்களுடைய டீம் லீடர்ஸ் அனைவரையும் நான் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்ட் பிரசிடென்ட் எம்எஸ் சரவணன் அவர்கள், சரவணன், சாகுல் ஹமீது, சையது சுலைமான், வி திருமலைக்குமார், திவான், மகேஷ், முத்துராமலிங்கம், ஷேக் ராஜா,
பெருமாள், சரவண முத்தையா, எம்எஸ் ராமகிருஷ்ணன், அருணாச்சலம், பி சிவஞானம், நாதன், டிபிகே நாதன் சார். சரி சரி. கிளப் சர்வீஸ் வந்து ரைட். கிளப் சர்வீஸ் வந்து எஸ் சையது சுலைமான். ஒகேஷனல் சர்வீஸ் வந்து விடி குமார். கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து திவான். இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் வந்து மகேஷ் குமார். நியூ ஜெனரேஷன் சர்வீஸ் டி முத்துராமலிங்கம். புல்லட் எடிட்டர் எஸ் ஷேக் ராஜா. சார்ஜென்ட் ஆம்ஸ் ஏ பெருமாள். டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஏகே சரவணமுத்தையா. பப்ளிக் ரிலேஷன் விஎஸ் ரமேஷ் பாபு. ஃபேமிலி ஆஃப் ரொட்டேரி எம்எஸ் ராமகிருஷ்ணன். கான்ஃபரன்ஸ் கமிட்டி சி அருணாச்சலம். கிளப் ஐடி ஆஃபீஸர் பி சிவஞானம். தேங்க்யூ. Thank you. Next program, induction of new member by our Assistant Governor E. Palraj. புதிதாக 4 உறுப்பினர்கள் சேர இருக்கின்றார்கள். முதலாவதாக கே கந்தசாமி என்ற கண்ணன், வேலன் டிரான்ஸ்போர்ட் தென்காசி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இரண்டாவதாக திரு ஏ ஜாகிர் ஹுசேன், அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் வடகரை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு கே அசோக்குமார், சானிட்டரி டீலர், சாம்சங் டீலர் செங்கோட்டை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இறுதியாக சிவநாதன், ராம்கோ டீலர் செங்கோட்டை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வர சொல்லு.
அடுத்ததாக ரீஜனல் கோஆர்டினேட்டர் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் எஸ் மாரிமுத்து அவர்களை வாழ்த்துரை வழங்க கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2024-25 ஆண்டுக்கு தென்காசி மாவட்ட ரீஜனல் கோஆர்டினேட்டராக நியமனம் செய்த மாவட்ட ஆளுநரை முதலில் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10 வரையும் 3-1 மாவட்டத்திலே அனைத்து தலைவர் செயலாளர் வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இன்னமும் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக நடத்தி மாவட்ட ஆளுநருடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி அதிகப்படியாக ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடை அளித்து அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்து இந்த ஆண்டு அனைத்து தலைவர்களும் சிறந்த தலைவராக வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய எஸ் மாரிமுத்து அவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வாழ்த்துரை வழங்க டாக்டர் ஏ மாரிமுத்து வைப்ரன் ஏஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்று நடைபெறுகின்ற இந்த இனிய துவக்க விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தருகின்ற நம்முடைய கவர்னர் அவர்களே, டிஜி அவர்களே, கான்ஃபரன்ஸ் சேர்மன் அவர்களே மற்றும் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற பிரசிடென்ட் செக்ரட்டரி மற்றும் எதிரே அமைந்திருக்கின்ற அனைத்து ரொட்டேரியன் மற்றும் பொதுமக்கள் ஸ்கூல் மாணவர்கள் மாணவிகள் அனைவரையும் முதலில் வணங்கி சில வார்த்தைகள் பேச இருக்கின்றேன். ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டை 2009 நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ நான் தான் பிரசிடெண்ட்டு. நான் பிரசிடண்டாக இருக்கும்போது அந்த கிளப் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ நாங்கள் ஒரு நியூ மெம்பர்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கிளப் ரோட்டரி கிளப் குற்றாலம் சென்ட்ரல்லேருந்து பேசும்போது ஒரு 5 பேர் சேர்க்கும்போது கொஞ்சம் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்ததுனால ஒரு கவர்னர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது, என்னென்ன செய்கிறது, நான் கொஞ்சம் மெம்பர்ஸ்லாம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், நீ மெம்பரை சேர்க்க வேண்டாம், ஒரு புது கிளப்பை ஒன்று ஆரம்பிச்சிரு, அதான் பெஸ்ட்டு அப்படின்னாங்க. அந்த அவருடைய வழிமுறையில் தான் இந்த கிளப்பு ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது கிட்டத்தட்ட நியூ மெம்பர் மாத்திரம் 105 பேர். முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த கிளப்புடைய நியூ மெம்பர்ஸ் 105 பேர். சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக தம்பி சரவணன் இருந்தாங்க. அந்த பீரியடில் என்னுடைய பீரியடில் நான் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கும்போது என்னுடைய கிளப்பில் 36 பேர் இருந்தாங்க. நியூ மெம்பர் 23 பேர் புதுசாக சேர்த்தோம். அப்போ மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சிறுவிழுத்தூர், செகண்ட் நான் மெம்பர்ஷிப் அவார்டு வாங்கினேன். அது அந்த நாட்களிலிருந்து இன்று வரைக்கும் இந்த எங்களுடைய ஸ்பான்சர் கிளப்பு இந்த கிளப்பை செல்லப்பிள்ளையாக நாங்கள் தத்தெடுத்துருக்குறோம். எந்த இன்ஸ்டலேஷன் இருந்தாலும் நான் தான் இங்கே எல்லாம் பண்ணி கொடுப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு நினைவு எனக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் இன்று 4 மெம்பர்களை நீங்கள் சேர்த்துறீங்க. இன்னும் இந்த மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் நிறையா பேர் இன்னும் சேர்க்கணும். டைம் இருக்குது. இந்த இன்ஸ்டலேஷன் மாத்திரம் வச்சுட்டு ஏஜி விட்டுறக்கூடாது. ஏஜி சிரிச்சிட்டு கோட்டை போட்டு போகிறதோடு இல்லை, மெம்பர்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் சேர்க்கணும். அவர் கையில் வச்சுருக்கிறாரு, அது ஒன்று ஒன்றா சேர்ப்பார். அந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டு ஏஜியாக அவரை வரணும். மேலும் இந்த கிளப் பெஸ்ட்டு கிளப்பாகவும் பெஸ்ட்டு பிரசிடெண்ட் அண்ட் பெஸ்ட்டு செக்ரட்டரி வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஹலோ. வாழ்த்துரை வழங்கிய டாக்டர் ஏ மாரிமுத்து வைப்ரன் ஏஜி அவர்களுக்கு செங்கோட்டை ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கான்ஃபரன்ஸ் சேர்மன் ரொட்டேரியன் சண்முகம் நடராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மதிப்பும் மரியாதைக்குரிய நியூலி இன்ஸ்டால்டு பிரசிடெண்ட் ரொட்டேரியன் அபு வனவி அவர்களே, நியூலி இன்ஸ்டால்டு செக்ரட்டரி ரொட்டேரியன் ஜி தேன்ராஜன் அவர்களே, மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நம்ம மாவட்ட ஆளுநர் 3-1 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஏகேஎஸ் ஆச்கிரம் சொசைட்டியின் மெம்பர் மீரான் கான் சலீம் அவர்களே, மற்றும் கெஸ்ட் ஆஃப் ஆனராக அமர்ந்திருக்கும்
ரொட்டேரியன் டிஜிஇ இன்ஜினியர் ஜே தினேஷ் பாபு அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அசிஸ்டன்ட் கவர்னர் ஆஃப் திஸ் கிளப் ஃபார் திஸ் கிளப் ஆக்சுவலி பால்ராஜ் ரொட்டேரியன் பால்ராஜ் அண்ணாச்சி அவர்களே மற்றும் ரீஜனல் கோஆர்டினேட்டர் மாரிமுத்து அண்ணாச்சி அவர்களே, அதே மாதிரி இப்போ பிரசிடென்ட் பதவியை முடித்து அமர்ந்திருக்கும் பால்ராஜ் மற்றும் செக்ரட்டரி சீதாராமன் மற்றும் இங்கே பிற சங்கத்தில் வந்திருக்கும் பிரசிடென்ட்ஸ் ரொட்டேரியன் நடராஜன் அவர்களே, பாஸ்டர் நந்து அவர்களே, ஏஜி மாரியப்பன் அவர்களே, ஏஜி சேகர் அவர்களே, ஏஜி சுரேஷ் அவர்களே, பாஸ்டர் சங்கர் ஓரசல் சுந்தரராஜ் அவர்களே, ரொட்டேரியன் டாக்டர் முத்தையா அவர்களே, டாக்டர் மாரிமுத்து அவர்களே மற்றும் இந்த சங்கத்திலிருந்து வந்திருக்கும் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே, சார்ட்டர் பிரசிடென்ட் இன்றைக்கி அவங்கள பார்த்தேன், சரவணன் அவர்களே, பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் விடி குமார் அவர்களே மற்றும் டிபிகே நாதன் அவர்களே, ரொட்டேரியன் சிவஞானம் அவர்களே, ரொட்டேரியன் பாஸ்டர் கவர்னர் ரமேஷ் பாபு அவர்களே மற்றும் ரோட்டரி ஆண்ட் ஜானட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டை இது வந்து என்னோட இரண்டாவது அறிமுகம் அவங்க கிளப்போட. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த கிளப் 2 இல்லை 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து பால்ராஜன் ஆட்சி வந்து ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. எங்கள் திண்டிவனத்துலேருந்து ஒரு கிளப் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் கிளப் மெம்பர்ஸோட அறிமுகமாகினேன். அதுதான் என்னோட முதல் அறிமுகம். இப்பொழுது உங்கள் மெம்பர்ஸ் நிறைய பேரை பார்க்குறேன். ஸோ இந்த வாய்ப்பளித்த முதல்ல நீங்கள் அழைத்த உங்களோட ஏஜி இங்கே இந்த கிளப்புக்கு தூணாக விளங்கி கொண்டிருக்கும் பால்ராஜன் ஆட்சிக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி வந்திருக்கிற நம்மளோட சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்னர் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் வந்து கவர்னராக இருக்கும் பொழுது அது ஒரு தீம் கொடுப்பாங்க, இவங்க ஒரு தீம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கவர்னர் பார்த்திங்கன்னா 3 தீம் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு தீமில் 3 ஒரே கல்லில் 3 மாங்கான்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் என்விரான்மெண்ட், சப்போர்ட் மெடிக்கல், சப்போர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல். அதாவது ஒரு தீம் வைக்கிறது அந்த இடத்துல வந்து 3 வச்சுருக்கிறாங்க. மேபி அவருக்கும் டிஜிஇக்கும் டிஜிஎனுக்கும் சேர்ந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது அவங்களோட விஷன் பற்றி இது வந்து கூறுது. ஏன்னா இன்றைக்கி நேற்று ஈவினிங்லேருந்து நான் கவர்னரோட ட்ராவல் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களோட ட்ராவல் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் 24 மணி நேரம் ரோட்டரி பற்றி தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி ட்ராவல் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, காரில் சண்முகராஜ் இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ரூபா கொடுத்தீங்கன்னா நான் வந்து யாருக்கெல்லாம் கால் இல்லையோ அவங்களுக்கு கால் கொடுத்துடலாமா, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா. அவங்களோட சிந்தனைகள் எல்லாம் 24 ஹவர்ஸ் ரோட்டரி பற்றி தான் இருக்குது. நேற்று நைட்டு வந்து ஒரு 11:30 மணிக்கு ஒரு துக்கமான ஒரு செய்தி எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், அண்ணாச்சி இன்றைக்கி நம்ம கவர்னர் அவங்க இன்றைக்கி செங்கோட்டைக்கு போக வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன். கண்டிப்பாக இருக்கும், ப்ரோட்டோகால் நான் கேட்டுட்டேன். இந்த செங்கோட்டை ஃபங்க்ஷன் நடக்கும், நம்ம வந்து அந்த விஷயத்தை நம்ம காலையில் இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி போயிட்டு நம்ம அந்த நிகழ்வை அட்டன் பண்ணிட்டு இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. 24 ஹவர்ஸ் அவரோட சிந்தனை. ஏன்னா ஜூலை மாதம் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, அவர்களுடைய ட்ராவல் பயணம் ரொம்ப கடினமானது. ஏன்னா இந்த வருடம் வந்து ஜூலையில் வந்து நானும் ஒரு சேலஞ்ச் எடுத்து நான் எல்லா கிளப்ஸுக்கும் போகணும்னு ட்ராவல் பண்ணேன். பட் எப்படி வந்து இந்த வருடம் நம்மளோட டிஜிக்கும் டிஜிஇயும் ஒரு ஜூலை மாதம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுறாங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிற டிஜி எனக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, குறைஞ்சது இந்த ஜூலை மாதத்தில். ஸோ இவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் நம்மளோட டிஜி மீரான் கான் சலீம், ஏகேஎஸ் மீரான் கான் சலீம் மற்றும் டிஜிஇ இன்ஜினியர் தினேஷ் பாபு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு நிறைய ரொட்டேரியன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கிளப்ஸ் இருக்கீங்க. குற்றாலம், செங்கோட்டை, குற்றாலம், அறிவியல் வந்திருக்கீங்க. பட் நிறைய ஒரு பொதுமக்கள் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஸோ அனைவருக்கும் தெரியும், ரோட்டரினா நம்ம வந்து 1905 ஆரம்பித்தோம், 100 வருஷம் மேலே தாண்டி வந்துட்டோம், போலியோ ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து எந்த ஒரு நாட்டில் ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வாய்நாட்டில் நடந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அந்த மாதிரி இடத்துக்கும் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறது ரொட்டேரியன்ஸ் தான். அதாவது உலகத்தில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு உலகத்தில் ரோட்டரியில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, 11.7 lakh மெம்பர்ஸ் இருக்காங்கன்றாங்க. அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் தான். ரோட்டில் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்று தெரிந்த நண்பர்கள், இன்னொன்று தெரியாத நண்பர்கள். அப்படிப்பட்ட ரோட்டரி சங்கத்தில் வந்து இருக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுகிறேன். உலகத்தில் வந்து 35,700 சங்கம் இருக்குது. அதில் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 3-2 மாவட்டத்தில் வந்து 128 சங்கங்கள் இருக்குது. அதில் ஒரு சங்கம் தான் ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டை. இந்த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்களோட செக்ரட்டரி ரிப்போர்ட்டை பார்த்தேன், அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் சொன்னாங்க. என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்,
நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எவ்வளோ வியூஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, வாரத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் இல்லை வாரத்துக்கு 2 ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்னோட ஒரு தாழ்மையான கருத்து, நீங்கள் இந்த வருடம் சிறப்பாக பண்ணி நம்மளால் முடிந்த அளவு, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீட் கிளப் ஷோஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா டிஜி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, டிஜிஇ நிறைய இடத்துல என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரோட்டரி வந்து நிறைய சேவைக்கு செய்கிறோம், செய்வோம், பட் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க என்னோட ஒரு இது. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு இப்போ அப்சர்வ் பண்ணேன். பிரசிடென்ட் அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வந்து ட்ரீட்மெண்ட் மாவட்டத்தில் இந்த வருஷம் வந்து திருநெல்வேலி டவுனில் தான் வந்து அவங்க பிரசிடெண்ட்டை வந்து அவங்களோட டாக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இரண்டாவது சங்கமாக செங்கோட்டையில் மட்டும்தான் அவங்களோட டாக்டர் அஃப்ரீன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் பார்த்தேன். ரோட்டரி ப்ரேயரும் வாசிச்சாங்க, அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு பெருமையான விஷயம். திஸ் இஸ் த மேஜிக். ரோட்டரி பிரசிடென்ட் சொல்கிற மேஜிக் ஆஃப் ரோட்டரி தான். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி இருந்தோம்னா ரோட்டரி வந்து சங்கம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌட்னஸ் இருக்கும். தட் தேர் ஃபாதர் இஸ் பிகிங் பிரசிடென்ட். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு மேஜிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இந்த கிளப் வந்து மென்மேலும் வளரும். அதே மாதிரி இந்த வருடம் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஏகேஎஸ் மீரான் கான் சலீம் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் சேர்மன் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொறுப்பை வந்து நான் வந்து இந்த வருடம் நன்றாக பண்ணுவேன்னு இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஸோ என்னோட ஒரு இறுதியாக என்னோட அனௌன்ஸ்மெண்ட் என்ன என்றால், இந்த வருடம் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து ஜனவரி 3, 4, 5 கேரளாவில் உள்ள ட்ரிவாண்ட்ரத்தில் அல்சேஜ் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகிறது. நம்ம தினேஷ் பாபு சார் வந்து அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் சேர்மனாக இருந்தப்போ, ஷேக் சலீம் சார் பிடிஜி பீரியட் அப்போ அங்கே நடத்துனாங்கன்னா அதே வென்யூ தான். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் எப்படி நடத்துனாங்களோ என்னோட விஷயம் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ கான்ஃபரன்ஸை நடத்தணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். ஸோ நிறைய ரோட்டரி ஆனஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஜனவரி 3, 4, 5, 2025 கண்டிப்பாக வாங்க. சிறப்பான ஸ்பீக்கர்ஸ், சிறப்பான சீஃப் கெஸ்ட், நிறைய புது ஸ்பீக்கர்ஸ், பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் நாங்கள் வந்து கொண்டு வரணும்னு நம்ம கவர்னர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து உங்களோட கான்ஃபரன்ஸ் கமிட்டி சேர்மன் அருணாச்சலம் அவர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நிறைய மெம்பர்ஸோட வாங்க. We'll enjoy and have fun. We'll know more about Rotary. Thank you for the golden opportunity and wishing you all the very best to the new related team. Thank you. தேங்க்யூ கான்ஃபரன்ஸ் சேர்மன். அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் ரோட்டரி தினேஷ் பாபு அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற சுவாமி தாய்மானவரின் பிரார்த்தனையோடு எனது வாழ்த்துரையை தொடங்குகின்றேன். ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டையின் புதிதாக இன்று பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் அபு அண்ணாவி அவர்களே, செயலாளர் தேன்ராஜன் அவர்களே, சென்ற ஆண்டு தலைவராக இருந்து இன்று துணையாளராக அமர்ந்திருக்கும் பால்ராஜ் அவர்களே, சென்ற ஆண்டின் செயலாளர் சீதாராமன் அவர்களே, மாவட்ட ஆளுநர் அருமை நண்பர் ஏகேஎஸ் என்று இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ஏகேஎஸ் மீரான் கான் சலீம் அவர்களே, ரீஜனல் கோஆர்டினேட்டர் மாரிமுத்து அவர்களே, இன்று அடுத்து அவர் ஏகேஎஸ் ஆவார்னு நினைக்கிறேன் வருங்கால ஏகேஎஸ் சண்முக நடராஜ் அவர்களே, இங்கு அரங்கு நிறைந்து வந்திருக்கும் ரோட்டரி நண்பர்களே மற்றும் பொதுமக்களை அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ரோட்டரினா என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு பரவலாக ஒரு கருத்து எல்லா இடத்துலையும் இருக்கு. முதல்ல வந்து ரோட்டரினா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத வந்து முதல்ல எல்லாரும் வந்து உணர்ந்து கொள்ளணும். நட்பு என்னாச்சு நட்புக்கு தான் முதல்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரோட்டரியோட தாரக மந்திரம். இந்த கிளப்போட டேட்டா வரும்போது எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன். 22 உறுப்பினர்கள் வந்து தற்போது காமிச்சிச்சு. இன்னைக்கு வந்து புதிதாக 4 உறுப்பினர்கள் வந்து சங்கத்தில் வந்து சேர்த்துருக்காங்க.
பிரசிடெண்ட்டை கேட்டேன், ஏற்கனவே சார்ட்டர் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னு 65 அப்படின்னு சொன்னார். 65லேருந்து ஏன் 22 ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஏன்னா ஒரு நட்பை வந்து ஒரு சேவை செய்யணும்னா அதுக்கு வந்து உறுப்பினர் பலம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எந்த ரோட்டரி வந்து நமக்கு வந்து பணமோ ஏதோ வேறுலேருந்து கொடுக்கறதில்ல, நம்ம கையில் இருக்கிற பணத்தை போட்டு தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அதற்கான பலம் வந்து நம்மளிடம் இருக்க வேண்டும். அதுக்கு வந்து உறுப்பினர்கள் பலம் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து அதனால உறுப்பினர்கள் பலத்தை வந்து நீங்கள் வந்து கூட்டணும். ரோட்டரியில் வந்து ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு, நம்ம ரோட்டேரியன்ஸ் எல்லாருக்குமே புரியும். 25, 38, 63 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வந்து போகும். இன்னைக்கு 22 + 4 26 ஆக்கியிருக்காங்க. 38 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருந்தால் அந்த சங்கத்துக்கு வந்து மாவட்டத்தில் இருக்கிற மதிப்பு வந்து கூட. அது வந்து 38 அதுக்கு மேலே இருக்கும்போது அந்த மாவட்டத்தில் வந்து அந்த சங்கத்தோட மதிப்பு வந்து கூட. அது வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. ரொட்டேரியன்ஸுக்கு வந்து காரணம் எதனால நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரியும். அதனால கண்டிப்பாக அந்த 26லேருந்து இன்னொரு 12 உறுப்பினர்களை வந்து நீங்கள் சேர்த்து 38 உறுப்பினர்களாக, குறைந்தபட்சம் 38 உறுப்பினர்களாக வந்து நீங்கள் வந்து இந்த வருஷம் ஆக்கணும். என்ன கவர்னர், சரிதானே? 38க்கு மதிப்பு இருக்கு இல்லையா? 38க்கு வந்து மதிப்பு இருக்கு. அது சண்முக நடராஜுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். 38ஓட பலன் வந்து என்னன்றது அவருக்கு தெரியும். அதனால நீங்கள் இன்னும் ஒரு மாதத்திற்குள், இந்த மாதம் வந்து மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் செமினார் இருக்கு, போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதத்திற்குள் புதிதாக 10 மெம்பர் வந்து ஏஜி வச்சிருக்காருன்னு சொல்றீங்க, கூட ஒரு 2 உறுப்பினர்களை சேர்த்து ஒரு 4 அந்த என்ன சொல்றது, ஒரு பஃபர் வச்சு 40 உறுப்பினர்களை வந்து நீங்கள் வந்து இந்த சங்கத்தை வந்து மறுபடியும் பலம் கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், ஃபவுண்டேஷன். ஒரு 15 வயதான சங்கத்திற்கு வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷனில் டிஆர்எஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து இது வந்து மிக 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 குறைவு. $2250 வந்து நம்மளோட ரோட்டரி டோட்டல் ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷன் நம்ம சங்கத்தில் இருக்குது. நீங்கள் ஆளுக்கு ஒரு $100 போட்டால் கூடயே வந்து 40 உறுப்பினர்னா $4000 வந்துடும். ஏன் நீங்கள் வந்து இதை சரியாக அதை வந்து ப்ரொமோட் பண்ணலை அப்படிங்கிறது தெரியல. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு பணம் கொடுக்குறோம், அது எங்கேயோ இருக்கிற ஒரு யாருக்கோ போகுதானே, நம்ம பாக்கெட்லேருந்து பணத்தை போட்டு இங்கே ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருக்குது. அது அப்படி நம்ம பார்க்க முடியாது. இப்போ ஒரு நாடு எடுத்துக்கிறோங்களேன், நம்ம வந்து வேர்ல்டு பேங்க்ல நம்ம கடன் வாங்குறோம், நம்ம வந்து சிலோனுக்கு வந்து கடன் கொடுக்குறோம். இது வந்து ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸ். அதே மாதிரி எடுத்தோம்னா நம்ம கொடுக்குற பணத்தை வந்து 3 ஆண்டுகள் கழித்து பாதி பணம் நமக்கு வந்து திருப்பி ஆட்டோமேட்டிக்காக நம்ம திரும்பி வந்துடும். டிஆர்எஃப் ப்ராஜெக்ட் நம்ம சப்மிட் பண்ணோம்னா 3ஆவது ஆண்டே வந்து நம்ம கொடுத்த பணத்துலேருந்து 47.5% பணம் வந்து நமக்கு வந்து திருப்பி வந்துடும். மீதி இருக்கிற 52% பணத்தையும் நம்ம திருப்பி வாங்கலாம், அதுக்கு மேலேயும் நம்ம வாங்கலாம். அதுக்கான திட்டங்களை வந்து நம்ம முறையாக வந்து ஆளுநரிடம் சமர்ப்பித்தால் அதற்கான பணத்தையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக திருப்பி வாங்கலாம். அதனால வந்து ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்கறத வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு ரீகன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆண்டு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 மேஜர் டோனராவது ஆயிடுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஏஜி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏஜி ஆமாம், ஏஜி ஆறாரு. ஓகே, வாழ்த்துக்கள். ஒரு $10,000 வந்துருச்சு. 10லேருந்து ப்ளஸ் 2 $12,500 $250 வந்துருச்சு. இன்னொரு $10,000 யாரு கொடுக்குறாங்கிறது அது என் கிளப்ல தானே போய் சார், இந்த கிளப்புக்கு வராதுல்ல. நான் கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன், அப்படி கொடுக்க முடியாதுல்ல, பாயிண்ட் வந்து வராது, உங்க கிளப்புக்கு வராது, அது சேர முடியாதுல்ல. ஆமா, இந்த உறுப்பினர்ல என்ன சொல்றேன், இது வந்து ஒரு குற்றாலம்ங்கிறது வந்து ஒரு பணக்கார ஊர். குற்றாலம் செங்கோட்டைங்கிறது வந்து அதோட பொட்டன்ஷியல் வந்து எல்லாருக்கும் தெரியல. எங்களை மாதிரி தண்ணி இல்லாத காட்டில் வேணா நீங்க வந்து சொல்லலாம், வந்து பணத்தோட மதிப்பு வந்து ஜாஸ்தி. இங்க வந்து ஒரு சீசன்ல வந்து மக்கள் வந்து போனாலே அதோட செழிப்பு, நல்ல இயற்கை தென்றல் வீசும் குற்றாலத்துல வந்து நீங்க வந்து பணத்திற்கு வந்து பஞ்சமா? கண்டிப்பா நம்ம வந்து கொடுக்குற வந்து நீங்க செய்றீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து செய்றீங்க, நான் அதுல எல்லாம் குறை சொல்லல. அதுல கொஞ்சம் வந்து நீங்க ஃபவுண்டேஷனுக்கு வந்து நீங்க வந்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து வந்து என்னோட ஒரு ட்ரீம் டாபிக், எல்லா இடத்துலையும் நான் வந்து கொண்டு போய் சொல்லிட்டு இருக்கிறது தான் என்விரான்மெண்ட். இன்னைக்கு வெளியில டாக்டர் முத்தையா அவர்களிடம், பாஸ்டர் முத்தையா அவர்களோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு,
முன்னாடிலாம் வந்து மழை பெஞ்சதுன்னா ஒரு 10 நாளைக்கு வந்து அருவியில் வந்து தண்ணி வரும். இப்போ வந்து அருவியில் வந்து மழை பெஞ்சதுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் தண்ணி வருது, அப்புறம் நின்றுது. மேலே வந்து டீஃபாரஸ்டேஷன் வந்து நிறைய ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக இதுக்கு வந்து யாருமே வேற வந்து உயிரினங்கள் வந்து காட்டில் இருக்கிற உயிரினங்கள் வந்து கண்டிப்பாக காரணம் கிடையாது. இது முழுக்க நாம மனிதர்கள் தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. அதனால வந்து அழிவு வந்து யாருக்கு கிடையாது? நமக்கு தான் அந்த அழிவு வந்து நமக்கு தான் நடக்குது. ஏன்னா நீங்க பாருங்க, இப்போ கூட போன மாதம் வந்து பழைய குற்றாலத்தில் வந்து திடீர்னு ஒரு வெள்ளம் வந்து ஒருவர் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த இதெல்லாம் நடந்தது. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம முன்னாடி வந்து அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. இப்போ வந்து திடீர்னு வெள்ளம் வருது, டக்குன்னு வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து உலகம் முழுவதும் மாறிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ வந்து ரோட்டரியில் வந்து இந்த 7th ஏரியா ஃபோக்கஸை வந்து நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக வந்து சண்முக நடராஜ் சொன்னார், பிளாஸ்டிக் ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் மேடையில் ஒரு 10 நிமிஷம் நான் பேச போகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எங்கேயுமே பிளாஸ்டிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஒரே ஒரு கவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த மாலைக்கு உள்ள கவர் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் தெரிஞ்சது. டக்குன்னு வந்து செக்ரட்டரி வந்து 2 பாட்டில் வந்து நீட்டினார். அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். அவர்கிட்ட பிரசிடென்ட் கொடுக்க சொன்னார். இதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த பெட் பாட்டில், நீங்கள் வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க. பெட்டுனா என்னன்னு தெரியுமா? பாலிஎத்திலின் டெட்ராசைக்ளின். அது வந்து ஒரு கெமிக்கல், பெட்ரோலியம் ப்ராடக்ட், பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்க ஒரு பை ப்ராடக்ட். இப்போ நம்ம அதில் தண்ணி குடிக்கிறோம். தண்ணி வந்து உடனே பாட்டிலில் ஃபேக்ட்ரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்து டேரெக்டாக நம்ம குடிக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. அது எங்கே கடையில் கிடக்குது, வெயிலில் கிடக்குது. எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் அந்த தண்ணியும் அந்த பாட்டிலும் இடையில வந்து நடக்குது. கடைசியில் நம்ம எதை குடிக்கிறோம்? தண்ணி குடிக்கிறதுல விஷத்தை குடிக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து பபுள் டாப் பாட்டில் வந்து வைக்கலாம், ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர். எங்கள் கிளப் மீட்டிங்லலாம் நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு எத்தனை மெம்பர் இருக்கோமோ அத்தனை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வந்து பெர்மனெண்ட்டாக வாங்கி வச்சுருக்கோம், டம்ளர் வாங்கி வச்சுருக்கோம். ஸ்டேஜில் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில். இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ங்கிறத வந்து நீங்கள் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். நான் போய் ஒரு 4-5 ஸ்கூலில் வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக போன 4-5 ஸ்கூலில் வந்து போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஸ்டேஜில் பேசும்போது அடுத்து வந்து ஒரு 4-5 நாள்லேயே அந்த பிரின்சிபால்கிட்ட இருந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் அவங்கள்ட்ட வந்து வந்திருக்கு. ஒரு சின்ன முயற்சி தான் இது. வந்து என்ன சொல்லுவோம்ல, இந்த சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி ஒரு சின்ன முயற்சி நம்ம வந்து செய்ய தான் வந்து நம்ம வந்து அதில் வந்து மாற்றங்கள் வந்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் குழந்தைகள் நாளைய தலைமுறையை வந்து நீங்கள் வந்து மாட்டுங்க. அந்த வந்து பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து அவங்கள வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலுக்கு வந்து நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வந்து நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து என் மனைவி வந்து ஒரு செமினார் வந்து முத்துநாச்சி பீரியடில் வந்து நடத்தினாங்க, சூழலை போற்று அப்படின்னு சொல்லி. அதில் வந்து 100% வந்து பிளாஸ்டிக்கே கிடையாது. இந்த ஈவன் ஃப்ளெக்ஸு கூட நாங்கள் வந்து துணியில் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ வந்து அந்த விழா நடக்கிறதுக்கு முத நாள் வந்து ஒரு பிடிஜி என்கிட்ட வந்து கேட்டார், இத்தனை லட்ச ரூபா செலவழித்து வந்து நீங்கள் ஒரு என்விரான்மெண்டல் செமினார் வந்து நடத்துறீங்களே, இதனால மக்கள் நம்ம ரொட்டேரியன்ஸ் வந்து திருந்திடுவாங்களா அப்படின்னு கேட்டார். 720 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அந்த செமினாருக்கு ஆயிருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த வந்திருக்கிற 720 பேரில் வந்து ஒரு 50 பேர் மட்டும் இதில் எனக்கு திருத்தினா போதும். இந்த 50 வந்து அவங்க குடும்பத்தில் வந்து 100 ஆகும். அப்படியே வந்து ஒரு சைக்கிள் ரியாக்ஷனை வந்து அது மாறிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து என்விரான்மெண்டலோட அதோட பாதிப்பு வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு பிடிபட்டிருக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு டேக் ஹோம் மெசேஜாக நீங்கள் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி நீங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை பலத்தையும் வந்து நீங்கள் வந்து 38-40 உறுப்பினர்கள் வந்து இந்த மாதம் இறுதிக்குள் வந்து சார்ட்டர் பிரசிடென்ட் ஏற்றிடுவார்னு நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டிஜி. நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப். குட் ஈவினிங். இன்று புதிதாக பதவியேற்றுள்ள ரிட்டையர்ட் அபு அன்னவி அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இன்றைய சீஃப் கெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் மீரான் கான் சலீம் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அவர் 1990 ஜூலை
அதாவது கரெக்டான இதில் தப்பாக போட்டிருக்கு, அந்த தப்பானதை வாசிச்சிருவேன். 1967 பிறந்த களியக்காவலே என்ற ஊரில் பிறந்தார். அவர் கோல்டு பிஸ்னஸ், அதாவது ஹோல்சேல் கோல்டு பிஸ்னஸ் அந்த ஒரு பரவமிக்க ஒரு 30 வருடமாக அதை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தன்னை 2007 ரோட்டரி கிளப் ஆஃப் வெஸ்ட் நாகர்கோயிலில் இணைத்து கொண்டு பின்னர் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில், தற்போது ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் டவுனில் மெம்பராக உள்ளார். கிளப் பிரசிடெண்ட்டாகவும் நிறைய பதவிகளை கிளப் லெவல்லையும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் சேர்மனாக, டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரியாக, அசிஸ்டன்ட் கவர்னராக, அது பெருமையாக சொல்லணும்னா எனக்கும் மாரிமுத்து ரீஜனல் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் கோஏஜி, எங்களுடைய கோஏஜி அவர் 2017-18 டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி சேர்மனாக இருந்திருக்கின்றார், அவார்ட்ஸ் சேர்மனாக இருந்திருக்கின்றார். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம், கோவிட் டைமில் அந்த 2 வருடங்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேருக்கு வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு உதவியாக கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் செலவில் நிறைய நலத்திட்டங்களை அவர் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் டவுனில் பொதுவாக ஒரு கமிட்டி உண்டு, மெடிக்கல் கேர் கமிட்டின்னு, ரோட்டோ கேர் கமிட்டி. அதுக்கு சேர்மனாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே சர்ஜரிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷமாக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரோட்டோ கேர். அந்த ஒரு இது நம்ம இந்த சைட்லேருந்தே ஒரு 2-3 பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நாகர்கோவில் டவுன்லேருந்து ஒரு சேர்மனாக இருந்து அது ஒரு பெருமையான விஷயம். அது இப்போ மேஜர் டோனர் லெவல் 2ல் இருக்கார். இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏகேஎஸ் ஆயாச்சுன்னு, அதுக்கும் வாழ்த்துக்கள். அவர் நிறைய நலத்திட்டங்கள் இந்த வருடம் செய்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அது அவர்களை அருமைப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரொட்டரி நந்து. நெக்ஸ்ட்டு நலத்திட்ட உதவிகள் ப்ராஜெக்ட் முதலாவதாக கொள்கின்றோம். முகுந்தன் சரி சரிப்பா. நெக்ஸ்ட் சிவநல்லூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 12th பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிவரஞ்சினி. நெக்ஸ்ட் நம்பி கௌதம் மகா, சத்யா, ரஷிகா, இல்லை வேண்டாம். Next, occasional service, best legal service, Jayaraman. Mr. Jayaraman.
Best Legal Service, Mr. Jayaraman. Best Driver, Mr. Muthuraman. மேடைக்கு வரும்போது அழைக்கின்றோம். பெஸ்ட் டிரைவர் மோகன். மிஸ்டர் மோகன். பெஸ்ட் டிரைவர் முத்துராமன் அண்ட் மிஸ்டர் மோகன். Best conductor, Mr. Sandran and Nagarajan. Mr. Sandran and Nagarajan, best conductor. நம்ம கண்டக்டர் அது தெரியும். Next, best sanitary worker, Mr. Madasamy and Mrs. Mookammal. இங்கே பெஸ்ட் டிரைவர் அண்ட் கண்டக்டர் அவார்டு வாங்கினவங்க எல்லாருமே வந்து அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள். சக்தி பஸ் நினைச்சிடாதீங்க. Best sanitary worker, Mr. Madasamy and Mrs. Mookammal. Mrs. Mookammal. Best student, Muruganandan. Best student, Vemis. அங்க போ. Yes, Vemis. தேங்க்யூ சார். இறுதியாக இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு இருக்கின்ற நமது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களை பேருரை ஆற்ற அழைக்கின்றோம்.
வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில்லை. வெறுப்பு விருப்பமில்லாத இந்த இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய வாழ்த்துரையை துவங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். Most respected President Rotarian KMB Abu Annavi, Guest of Honor District Governor-elect Rotarian Engineer Dinesh Babu, Felicitation Rotarian Past Assistant Governor Major Donor Salman Nadraj, my Assistant Governor Rotarian Marimuthu, immediate past President Rotarian Palraj, the Secretary-elect Rotarian G. Thenarajan, immediate past Secretary Rotarian S. Sida Raman, past Assistant Governor my co-AG Marimuthu, past Assistant Governor my co-AG Nandu, Assistant Governors Rotarian Mariappan, Rotarian Assistant Governor Segar, Rotarian Selvaraj, OMC Silva, Rotarian Suresh, past President Rotarian Krishnaveni from Rotary Club of Shakti, Galaxy of past presidents, Rotarians, families, beneficiaries, aunts, aunts. Good evening to all. Good evening. ஜூலை மாதம் ரோட்டரியில் பதவியேற்பு காலம். ஜூலை மாதம் ரோட்டரியில் பதவியேற்பு காலம். 35 சங்கங்களில் பதவியேற்புக்கு சென்று வந்தேன். அங்கு ஒன்றும் காணாத ஒரு ரசகரமான ஒரு விஷயத்தை இன்று பார்த்தேன். பிள்ளையே தந்தையை அறிமுகப்படுத்தும் ஒரு விழாவாக இந்த விழாவை பார்க்கும்போது மனதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உங்கள் கரகோஷத்துடன் அந்த டாக்டருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாராட்டி பேச வேண்டும், அதுதான் முதல் வேலை பாராட்டி பேச வேண்டும். முதல் பாராட்டு என்னை அறிமுகம் செய்து வைத்த என்னுடைய இனிய நண்பர் நந்து அவர்களுக்கு. ஏனென்றால் அவர் எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் என்னை சுருக்கமாக பாராட்டி விட்டார். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது, அதை அவர் மறந்து விட்டார். ஏனென்றால் அதை நான் சந்தோஷமாக நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு தடவை என்னை திருத்தங்கலில் ஒரு நண்பர் அறிமுகம் செய்யும் போது ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. அப்போ நான் கொஞ்சம் சுருக்கிக்கப்பான்னு சொன்னப்போ கடைசியில் வந்துட்டார். கடைசியில் என்ன எழுதினு தெரியுமா? இவருக்கு ஷீஜா ஃபாத்திமா என்ற 2 மனைவிகளும், ஆதில் மீரான் என்ற ஒரு மகனும், ஆயிஷா என்ற ஒரு மகளும் உள்ளார் என்று சொன்னார். அதை அவர் தவிர்த்துட்டார். ஷீஜா ஃபாத்திமானா அந்த பையன், அந்த ஆள் என்ன சொன்னா 2 பேராக இருக்கும், ஒரு பாய் தானே, ஒரு வேளை 2 கட்டியிருப்பார் அப்படின்னு நினைச்சு சொல்லியிருப்பார். அதை என்னுடைய நண்பன் நாசூக்கா தவிர்த்துட்டான். அதுக்கு ஒன்றும் போகாமல் சுருக்கமாக இதெல்லாம் அந்த கையடியெல்லாம் இங்கே வேண்டாம், அவரை ஞாபகப்படுத்த நான் சொல்லி சுருக்கமாக இருந்தாலும் என்னை அறிமுகப்படுத்தி சுருக்கமாக சில வரிகளில் என்னை இங்கே அறிமுகப்படுத்தி என்னுடைய இனிய நண்பன் நந்து அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்கள் கரகோஷத்துடன் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாசஸ் கவர்னர் ரத்தன் இருந்து கைத்தட்டியதை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை ரெகக்னைஸ் பண்ணுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி இதை தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கும் பாச மாரிமுத்து அவர்கள், அவரையும் நான் இந்த நேரத்தில் ரெகக்னைஸ் பண்ணுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யாரை பாராட்டி பேச வேண்டும்? முதலில் பாராட்டி பேச வேண்டியது இந்த வருஷத்தை கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்க வேண்டிய இப்போதைய இம்மீடியட் பாஸ் பிரசிடென்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் பால்ராஜ் அவர்களை முதலில் பாராட்டி பேச வேண்டும். இந்த சங்கத்தின் ஆணிவேராக சொல்லுவாங்கல்ல, எல்லாம் சில கிளப்புகளை சிலவங்க கையில் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி அவர் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி. அவர் 18 பஸ்ஸுக்கு ஓனர், கூட ஒரு செங்கோட்டை கிளப்புக்கும் ஓனர். அந்த மாதிரி ஒரு ஓனர் மாதிரி இருந்து இந்த சங்கத்தை 2 வருஷமும் அழகாக வழி நடத்தினதின் பெயரில் தான் அவர் இந்த மாவட்டத்தில் 4 பேர் கொண்ட அசிஸ்டன்ட் கவர்னர் குழுவில் அவரும் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதை சந்தோஷத்துடன் நீங்கள் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பால்ராஜை கமிட்மெண்ட்
ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாருன்னா அதில் கரெக்டாக இருப்பார். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக அவருடைய கமிட்மெண்ட் என்னென்னு கேட்டால், இந்த வருஷம் வந்து 10 மெம்பரை நான் வந்து இந்த சங்கத்தில் ஆட் பண்ணணும்னு சொன்னார். இன்றைக்கி 5 பேரை வந்து ஆட் பண்ணிட்டார். இன்னும் 5 பேரை கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணிடுவார். அதே மாதிரி $10,000 ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் அவர் வந்து கமிட்மெண்ட் அந்த ஒரு கமிட் கொடுத்துட்டாருன்னா அதுலேருந்து பின்வாங்கிறதே இல்லை. ஸோ பாலராஜ் அவர்களுக்கு இந்த சங்கத்தை அருமையாக நடத்தினதற்கும் இன்னும் நடத்துவதற்கும் இந்த ஆண்டு அவருடைய அசிஸ்டன்ட் கவர்னர் போஸ்ட் நல்லா நடப்பதற்கும் என் சார்பிலும் உங்கள் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அவருக்கு செக்ரட்டரியாக பணியாற்றிய சீதாராமன் அவர்கள் போன வருஷம் அவர் என்னெல்லாம் செய்தால் என்ன ப்ராஜெக்ட் செய்தோன்னெல்லாம் ரொம்ப எளிமையாக தெளிவாக கிளாரிட்டியோட ஒரு செக்ரட்டரி ரிப்போர்ட் இங்கே கொடுத்தாங்க. அவருக்கும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் பாஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் முத்தையா இருக்காங்க. அவரையும் ரெக்கக்னைஸ் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனி நம்ம வந்து யாரை வந்து பாராட்டி பேசணும்னா இன்றைய கதாநாயகன். நாங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிடுவோம். இந்த சங்கத்தை இந்த வருடம் முழுவதும் வழி நடத்த வேண்டியது யாருன்னு கேட்டால் அபு அண்ணாவி பிஎஸ்சி பிஎல் அவர்கள் தான். அவர் சட்டம் வழக்கறிஞர். இந்த சங்கத்தை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். அவரோட உரை வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டார். ஒருவேளை வந்து சீஃப் கெஸ்டில் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது, அதனால் பேசட்டும் அப்படின்னு முடித்தாருன்னு தெரியல. பட் அவரில் அவருடைய கண்களில் ஒரு விஷயம் தெரியுது. இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தன்னை சுற்றி இருக்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எரிமலை அவருடைய கண்களில் தெரிகின்றது. நிச்சயமாக இந்த செங்கோட்டை சங்கத்தில் இந்த வருடம் 15வது பிரசிடென்டாக பதவியேற்றிருக்கும் அபு அண்ணாவி இந்த வருடம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் சர்வீஸ் பிரேக்கை இந்த மாவட்டத்தில் இந்த சங்கம் மூலம் செய்து காட்டுவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்ற அப்படி அவருக்கு உங்கள் சார்பில் என் சார்பில் என் வாழ்த்துக்களை தெரிவித்ததில் மகிழ்ச்சி உள்ளது. ஒரு பிரசிடென்ட் மட்டும் நினைச்சா வந்து ஒரு சங்கம் வந்து சக்சஸ் ஆகாது. அதுக்கு ஏற்ற மாதிரி செக்ரட்டரியோட சப்போர்ட் இருக்கணும். பிரசிடென்ட் ப்ளஸ் செக்ரட்டரிஸ் ப்ளஸ் மெம்பர்ஸ் தான் ஒரு சங்கம். இருந்தாலும் ஒரு கோஆர்டினேஷன், பிரசிடென்ட்டுக்கும் செக்ரட்டரிக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருந்தால் இந்த சங்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி பெறும். அந்த வகையில் நம்முடைய அபு அண்ணாவிக்கு உதவி கரங்கள் நீட்டுவதற்காக சேர்ந்து பயணிப்பதற்கு காத்திருக்கும் தேன்ராஜன் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பில் என் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. நண்பர்களே, ரோட்டரி செல்லமா ரோட்டரியை பற்றி நிறைய பேசிட்டாங்க. போலியோ பற்றியும் பேசிட்டாங்க. ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு நம்ம நிறைய காசு கொடுக்குறோம். அது வந்து எங்கெல்லாம் போகுதுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் ஒரு $1000 கொடுத்தா அதில் $300 வந்து லெபனனில் வாட்டர் அண்ட் சானிடேஷன், லெபனன் என்ற கண்ட்ரிக்கு குடி தண்ணீருக்காக அனுப்பப்படுகின்றது. இன்னொரு $200 வந்து நைஜீரியாவில் உள்ள பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு $100 வந்து காட்டிமாலாவில் உள்ள குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவிடப்படுகின்றது. இன்னொரு $100 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள என்வாயர்மெண்டல் அவேர்னஸ் ஸ்டடீஸுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு $100 வந்து சாம்பியாவில் மலேரியா தடுப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு $200 போலியோவில் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் ஒழிக்கப்படாத போலியோவுக்காக நாம் பயன்படுத்தப்படுகிறோம். ஆகையால் நீங்கள் ஒரு $1000 கொடுத்தால் உலகத்துக்கு தர்மம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். உலகத்துக்கு தர்மம் செய்வோம். நாம் இங்கிருந்து உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இறைவன் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் நாம் சிறந்த ஒரு நிலையில் நம்மளை இறைவன் படைத்திருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு புள்ளி விவர கணக்கு. நண்பர்களே, தென்காசி மாவட்டம் ஒரு பிக் ஷாட் சொன்னார். என்ன ஏகேஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலே நான் இந்த வருஷம் ஏகேஸ் ஆக போகிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும். உங்களுடைய உந்துதலில் தான் நான் வந்து இப்போ ஏகேஸ் ஆவேன். ஏகேஸ் என்பது தலாட்டி தந்த பொருளெல்லாம்
தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிய செல்வம் என்பது அது எனக்கு உள்ளதல்ல, என்னை சுற்றி இருக்கிய மக்களுக்காக வேளாண்மை செய்வதற்காக இறைவன் எனக்கு தந்தது என்று நம்பியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் என் கையில் இருக்கக்கூடிய எந்த பணமானாலும் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, அது ஃபவுண்டேஷனுக்காக இருந்தாலும் சரி, செய்வதற்காக நான் தயாராக இருக்கின்றேன். அடுத்த ஏகேஎஸ் இங்கே இந்த ஸ்டேஜிலே உட்கார்ந்திருக்கிறார் ரொட்டேரியன் சண்முக நடராஜ் அவர்களை நீங்கள் கையில் தட்டி ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா என்ன மாட்டி விட்டவரை நான் மாட்டி விடாமல் இருக்க முடியாதுல்ல. நண்பர்களே, ரோட்டரிக்கு கொடுக்க பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ நம்ம பிரசிடென்ட் அண்ணாவிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு உள்ளது. ஒரு சங்கம் என்று வரும்போது முதல்ல வரக்கூடியது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாத சங்கங்கள் வராது. ரெண்டு விஷயம் கதைகள் சொல்லி நான் முடிச்சினேன். 2 சின்ன ஸ்டோரி சொல்லி நான் முடிச்சினேன். முதல் ஸ்டோரி என்னன்னு கேட்டால், அந்த சண்டை போடுறதுக்காக வேண்டி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். புத்தர் உட்கார்ந்துருக்கும் போது குடிக்க தண்ணி வேணும்னு சொல்லி தன்னுடைய சீடனை கேட்பாரு. குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்பாரு. சீடன் பக்கத்தில் ஒரு நதி போகுது, ஓடி போய் பார்த்துட்டு வா, அந்த தண்ணி நல்ல தண்ணியா கலங்கின தண்ணியான்னு பார்த்துட்டு சொல்லுவான். பார்த்துட்டு போய் சொல்லுவான், குருவே ரொம்ப வெள்ளி கலர்ல வெள்ளி மாதிரி இது சிலப்பா இருக்கு தண்ணி, போய் அப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அந்த தண்ணி எடுத்துருவான்னு சொல்லுவான். ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் ஒரு தண்ணி எடுத்துருவான்னு புத்தன் சொல்லிவிடார். சீடன் அந்த தண்ணி எடுக்க வேண்டி அங்கே போறான். இவன் போற கடையில் ஒரு மாட்டு கூட்டம் அந்த ஆற்றை தாண்டி அந்த கரைக்கு சென்று விடும். அப்போது தண்ணி கலங்கி விடும். இவருக்கு ரொம்ப சங்கடம். நான் வெள்ளி கலரில் இருக்குன்னு சொன்னேனே, இப்போ செளி கலரில் ஆகிட்டு எப்படி போய் குருவிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி பாத்திரத்தில் திரும்பி போகிற சமயத்தில் குருவிட்ட போய் சொல்லலாம், புத்தன்கிட்ட போய் சொல்லாத, நான் பார்க்கும்போது அது வெள்ளி கலர்லாம் இருந்து, ஆனால் ஒரு மாடு கூட்டம் அந்த நதியை கரை கடந்து போனது, அந்த தண்ணி அவ்வளவும் கலங்கி விட்டது. அதனால் நான் என்ன செய்ய குரு அப்படின்னு கேட்டார். அப்போ குரு சொல்லார், கொஞ்சம் பொறுத்துக்க, நீ உட்கார் அப்படின்னு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிஞ்சு போய் பாருன்னு சொல்லுவார். 20 நிமிஷம் கழிஞ்சு போய் திரும்பவும் போய் பார்க்குறான். திரும்பவும் போய் பார்த்துட்டு சொல்ல, தண்ணி முதல்ல பார்த்த மாதிரி இல்லை, ஆனால் ரெண்டாவது பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் மாறி இருக்கி, ஆனால் கலங்கி தான் இருக்கி அப்படின்னு சொல்லுவான். சரி, அப்போ இன்னும் உட்காரு, ஒரு 1/2 hour கழிஞ்சு இன்னும் போட சொல்லுவான். இன்னும் போயிட்டு குருட்ட கப்பா என்னன்னு சொல்லுவான், ஓரளவுக்கு தெளிஞ்சிருச்சு, ஆனால் முதல்ல பார்த்த மாதிரி இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல, சரி இன்னும் கொஞ்சம் சற்று அமைதியாயிரு, 1 மணி நேரம் கழிச்சு போகணும்னு சொல்லி 1 மணி நேரம் கழிச்சு போய் சந்தோஷமாக முதலில் பார்த்த அந்த வெள்ளி தண்ணீரை எடுத்து புத்தனிடத்தில் கொண்டு போய் கொடுப்பாராம். அப்போ புத்தன் சொல்லுவாராம், இதுதான் மனிதனுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளை முதலில் காது கொடுத்து கேட்காதீர்கள், முதலில் கேட்கும்போது விட்டு விடுங்கள். தயவு செய்து உங்கள் சங்கத்தில் ஒரு பிரச்சனை என்றால் முதலில் அதை விட்டு விடுங்கள், கொஞ்சம் அதை ஆறவிட்டால் அது தன்னாகவே சரியாகிவிடும் என்று இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் பிரச்சனையில் அபு அண்ணாவிக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அதை விட்டு விடணும், கொஞ்ச நாள் கொடுக்கணும். அவர் அது சரியாகி வரட்டும். அபு அண்ணாவி அதே சரி பண்ண, அபு அண்ணாவியும் தேன்ராஜனும் சேர்ந்து அதை சரி பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். நிச்சயமாக தெளிந்த தண்ணீர் செங்கோட்டை சங்கத்துக்கு அபு அண்ணாவையால் தர முடியும். அந்த பொறுமை அவரிடத்தில் இருக்கின்றது. ஆகையால் நீங்களும் பொறுமையோடு அவருக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்க வேண்டும் என்று இந்த கதை மூலம் உங்களுக்கு நான் உணர்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவதாக, இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது, முதலில் உலகத்தில் தோன்றிய கலாச்சாரம் என்பது கிரீக்கிய கலாச்சாரம் முதலில் தோன்றியது. இரண்டாவது தோன்றியது தமிழ் கலாச்சாரம். சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆராய்ச்சியின் அடிப்படையில் கிரீக்கிய கலாச்சாரம் தான் முதலில் தோன்றியது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. கிரீக்கிய கலாச்சாரத்தில் 3 மொழிகள் உண்டு. மனிதனை 3ஆக பிரித்திருக்கின்றார்கள். மனிதன் என்றால் நாம் தான், நீங்களும் நானும் அடைந்த சமூகம், அதுதான் மனிதன். மனிதனை அங்கே கிரீக்கிய கலாச்சாரத்தில் 3ஆக பிரித்திருக்கின்றார்கள். ஒன்று, முதலில் பிரித்திருக்கவனுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிய பேர், இங்கிலீஷில் கொடுத்திருக்கிய பேர் என்னவென்று கேட்டால் இடியட். இடியட்டுக்கு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? அவனை பற்றி மட்டுமே சிந்திப்பான், மற்றவர்களை குறை கூறுவான், இந்த நாடை பற்றியே சிந்திக்க மாட்டான், பக்கத்தில் இருக்க வீடு கூட யாருன்னு கூட தெரிய மாட்டான், எதற்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட பார்க்க மாட்டான். அவனுக்கு அந்த கிரீக்கிய கலாச்சாரத்தில் கொடுத்திருக்க பேர் என்னன்னு கேட்டால் இங்கிலீஷில் இடியட். இரண்டாவது ரதம் எது தெரியுமா? ட்ரைப்ஸ். ட்ரைப்ஸ் இரண்டாவது ஒரு இனத்தை கூப்பிடா. யாரு ட்ரைப்ஸ்னு கேட்டா, அவனை பற்றி அவன் சிந்திப்பான்,
தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்திப்பான், மனைவியை பற்றி சிந்திப்பான், தன்னுடைய குழந்தைகளை பற்றி சிந்திப்பான். சுற்றி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பற்றி அவன் சிந்திக்க மாட்டான். தன்னோட சேர்ந்திருக்கவங்களை மட்டும் ஒரு சுற்று வட்டத்தை மட்டும் ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே நின்று வேலை செய்யவனுக்கு பார்க்கக்கூடியவனுக்கு உதவுவனுக்கு அந்த கிரீக்கிய கலாச்சாரத்தில் சொல்லக்கூடிய பேர் வந்து ட்ரைப்ஸ். மூன்றாவதாக நம்மை சேர்ந்த மனிதர்களுக்கு கிரீக்கிய கலாச்சாரத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பேர் வந்து சிட்டிசன். அந்த சிட்டிசனுக்கு என்ன டெஃபினிஷன் கேட்டால், தன்னையும் பார்த்து கொள்வான், தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொள்வான், தன்னுடைய நெய்பரையும் பார்த்து கொள்வான், தன்னுடைய நாட்டையும் பார்த்து கொள்வான், ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் பார்த்து கொள்வான். அதற்கு பேர் தான் சிட்டிசன். நாம் ரொட்டேரியன், உலக அளவிலான ஒரு சர்வதேச அமைப்பில் அங்கமாக இருக்கவன் அத்தனை பேரும் சிட்டிசனாகத்தான் இருக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் கைத்தட்ட வேண்டாமா? சிட்டிசனாகத்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் என்னைக்கு சிட்டிசன் ஆகுமோ அப்போது நம்முடைய உலகம் அமைதி பெறும். அமைதியை தேடித்தான் பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்டுக்கு தான் முதல்ல நம்ம இது கொடுத்துருக்கோம். 7 ஏரியா ஃபோக்கஸில் ரோட்டரி முதல்ல சொல்லுது மன நிம்மதி வேண்டும். கிளப்லேயே அதுதான் என்ன வேணும், முதல்ல வந்து நிம்மதி வேண்டும். அபு அம்னாவிக்கு நிம்மதி வேண்டும், கவர்னருக்கு நிம்மதி வேண்டும், அசிஸ்டன்ட் கவர்னர் பால்ராஜுக்கு நிம்மதி வேண்டும், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் ஆகிருக்கவர் இப்படிப்பட்ட பிரச்சனையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கொடுத்துட்டு இவர் போயிடுவாருன்னு அவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் நிம்மதி வேண்டும் என்றால் அத்தனை பேரும் சிட்டிசனாக இருக்க வேண்டும். சிட்டிசன் என்பது நம்முடைய நடத்தையில் இருக்கின்றது. ரோட்டரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு கொள்கை உள்ளவர்களாக, ஒரு கோட்பாடு உள்ளவர்களாக நாமே செதுக்கி கொண்டு மனிதர்களாக வாழ கற்றுவோமானால் இந்த மாவட்டத்தில் அல்ல, நம்ம சுற்றி இருக்கிய எந்த இடத்திலும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது என்பது உறுதி என்பதை உங்களிடத்தில் நான் இந்த இடத்தில் வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப பாசத்தோடும் அன்போடும் யூஸ் பண்ண வேண்டும். யார் வேணாலும் நம்மளை எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம். இப்போ அவர் என்ன ஏகேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் என்ன அவராட்ட கோபிக்கா செய்தேன். அவருக்கு ஆசை இருந்து சொன்னார். அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்ம கொஞ்சம் அமைதியாக அன்பாக திருப்பி சொல்ல வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன கதை. வைரமுத்துவை பார்ப்பதற்காக வேண்டி 2015-16 அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். தேனியில் உள்ள அவரோட கவிஞர் இல்லத்துக்கு போயிருந்தேன். வைரமுத்துவை பார்த்தோம், டீ கொடுத்தாரு, குடித்தோம். அப்போ கேட்டால் நாங்கள் நவமணி சாரோட கான்ஃபரன்ஸுக்கு அழைப்பதற்காக வேண்டி வைரமுத்து சார் வீட்டுக்கு போயிருக்கேன். இப்போ அவர் கேட்டார், தம்பி நீங்கள் எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு கேட்டார். சார் நாங்கள் ஒரு 2000 பேர் வருவோம் சார் அப்படின்னு சொன்னேன். 2000 பேர் இருப்போம். பரவாயில்லையே, 2000 பேர் நட்பு கொண்டாடுதுன்னு சொன்னால் உலகத்தில் அதுவும் ஒரு அதிசயம்தான். தாஜ்மஹால் மாதிரி இதுவும் ஒரு 7 அதிசயங்கள், இதையும் ஒன்றா சேர்த்துக்கலாமே. 2 பேர் எங்களாலே சேர்ந்திருக்க முடியல. அவர் சொல்கிறாரு, வாலி ஒரு பாட்டு எழுதினார், இந்த உலகத்திலே ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. அதில் ஒரு வரி எனக்கு பிடிக்கவில்லை. நான் உடனே வாலிக்கு ஃபோன் போட்டு சொன்னேன், நீங்கள் கடை தண்ணில் தாயன்பு கிடைக்காதன்பா என்று எழுதினது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னேன் என்றார். கடை தண்ணில் என்று நீங்கள் எழுதியிருக்க கூடாது. தாய் அன்பு என்பது கடையில் கிடைப்பதல்ல, தாய் என்பது உவிதண்ணில் கிடைப்பாது என்று நீங்கள் மாற்றி எழுதியிருக்க வேண்டும் என்று நான் சண்டை போட்டேன். அப்படிப்பட்ட அந்த ஒரு உலகத்தில் நீங்கள் 2000 பேர் நட்பு கொண்டாடி இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைக்கும்னு சொன்னார். எப்படி சண்டை போடாமல் இருக்கீங்கலாம் கேட்டுட்டு சொன்னார். பரவாயில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு போகும்போது சொன்னார், வார்த்தைகள் நானும் பாலியும் பேசினாலும் பாலி ரொம்ப எளிமையாக என்கிட்ட அதுக்கு பதில் சொன்னார். எங்களுக்குள்ள நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வார்த்தைகளை நாம் எப்படி ஒரு சின்ன வார்த்தையை ஒரு சின்ன இடத்துல மாற்றினா அது எப்படி இருக்கணும்னு ஒரு உதாரணம் சொன்னார். அவருடைய வீடு பாலி காய்ச்சி வச்சார். அம்மா ஹவுஸ் வார்மிங் வச்சார். வைக்கும்போது இன்ஜினியர் சொன்னாரா, இட்டாலியன் மார்பிள் போட போகிறோம், எத்தனை பேரை கூப்பிட போகிறீங்கன்னு கேட்டாராம். அது 3000 பேரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு இப்படி சொன்னாராம். அப்போ சொன்னாரா, இது பாலிஷ் போட்ட மார்பிள், இதில் 3000 பேர் சவுட்டியாச்சுன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அதனால் நீங்கள் முதல்ல ஹவுஸ் வார்மிங்கை முடிச்சிடுவோம், அதுக்கு பிறகு நம்ம லேயிங் பண்ணிடுவோம், மார்பிளை லேயிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹவுஸ் வார்மிங்க்கு பிறகு லேயிங் பண்ணாராம். அதை எதுக்கு சொல்லாருன்னு அப்படி கேட்டால், எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினச்சேன். ரஜினிகாந்த் வந்தாங்க, கமலஹாசன் எல்லாரும், பெரிய ஜானகி அம்மா எல்லாரும் போயிட்டாங்க. சுசீலா அம்மா மட்டும் வரல. நான் லேயிங் பண்ணி முடித்த பிறகு 3 மாதம் கழிஞ்ச பிறகு அவங்க வராங்க. அவங்க அங்கேருந்து நடந்து வரும்போதே காலில் ஒரு செருப்பு போட்டிருக்காங்க. நான் நார்மலாக என்ன சொல்லணும், அவங்கள்ட்ட அம்மா செருப்பை கலத்திக்கிட்டு உள்ளே வரணும்னு சொல்லணும். அவங்க மனசு காயப்படுமா, காயப்படாதா? காயப்படும். இப்போ செருப்பு போட்டுட்டு உள்ளே வந்தால் என்னுடைய மார்பிள் காயப்படும்.
மார்புள்ள செருப்பும் படக்கூடாது, அவங்கள மனசும் காயப்படக்கூடாது. ஒரு சின்ன 6th சென்ஸை தான் நான் யூஸ் பண்ணேன். ஒரு சின்ன வரியை மாதிரி, அம்மா உங்களுடைய பொன் பாதம் என் வீட்டுகளில் பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தையை அந்த இடத்தில் நான் யூஸ் பண்ணேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே தன்னுடைய பாதத்தில் இருந்த செருப்புகளை கலத்தி வைத்து விட்டு தன்னுடைய காலை பொன் பாதங்களை என் வீட்டுக்குள் பதித்தார்கள். அதில் நண்பர்களே, அவர் சொன்னது, தம்பி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ரோட்டரியில் உங்களை நட்புக்கு கற்றுக் கொடுங்கள். வார்த்தைகளை யூஸ் பண்ணுவது எப்படி என்று கற்றுக் கொடுங்கள். பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். பிரச்சனைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி எடுக்க ஒரு நோக்கத்தில் ரோட்டரி மாவட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். இந்த மாவட்டத்தில் 3 டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். ஒன்று, சப்போர்ட் டு த மெடிக்கல் ரீதியாக யாருக்கெல்லாம் சப்போர்ட் முடியுமோ இந்த வருஷம் நீங்கள் செய்யாட்டா எந்த வருஷம் செய்யாத அளவுக்குள்ள மெடிக்கல் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். 100 பேருக்கு ரோபோட்டிக் லெக் ஃப்ரீயாக வழங்க போகிறோம். 100 பேருக்கு ரோபோட்டிக் லெக் கொடுக்க போகிறோம். சப்போர்ட் டு த கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல், அதுலேயும் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு, அதுவும் 70 ஸ்கூலுக்கு டாய்லெட் பிளாக் கட்டி கொடுக்க போகிறோம். அதுவும் ஃப்ரீயாக. உங்கள் மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்துக்கும் 10 ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்க போகிறோம். சப்போர்ட் டு த என்வரன்மெண்டல், மரங்களை முறிப்போம், நடப்போகிறோம். எந்த மரத்தையும் முறிக்க மாட்டோம் என்று சபதம் எடுக்க போகிறோம். மரங்களை நட்டு வளர்த்தி வரும் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய ரோட்டரி சமுதாயம் மாறப்போகிறது. அதையும் நாம் செய்து காட்டுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், தாராட்டி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு உங்களிடத்தில் இருக்க பொருளாகட்டும், செல்வமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், நேரமாகட்டும், அத்தனையும் உங்களுக்காக இறைவன் கொடுத்தது என்று நீங்கள் கருத வேண்டாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கூட சேர்த்துதான் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ கவர்னர் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஸ்பீச். அடுத்ததாக நினைவு பரிசு வழங்குதல். ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டையினுடைய 17வது ஆண்டு தலைவர் பதவியேற்பு விழாவை வெகு சிறப்பாக நடத்தி விழா நிறைவு பேருரையாற்றிய எங்களுடைய மாவட்ட ஆளுநர் மீரான் கான் சலீம் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் மலர் மாலை அணிவிக்கிறார்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் மீரான் கான் சலீம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க சுலைமான் அவர்களும் நினைவு பரிசு வழங்க வீட்டி குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அடுத்து நம்மளையெல்லாம் சிரிக்க வைத்து நம்மளை சிறப்பு செய்த வருங்கால மாவட்ட ஆளுநர் தினேஷ் பாபு அவர்களுக்கு சால்வையை TR நாதன் அவர்களும் நினைவு பரிசை LIC அருணாச்சலம் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்து ராமகிருஷ்ணன் மாமா ஜெயங்காரன். நம்மளை எல்லாம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 3, 4, 5 தேதிகளில் நம்மளை எல்லாம் மாவட்ட மாநாடுக்கு அழைத்து குடும்பத்தோடு வரவழைக்க செய்த கான்ஃபரன்ஸ் சேர்மன் சண்முக நடராஜ் அவர்களுக்கு சால்வையை திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் நினைவு பரிசை சிவஞானம் அவர்களும் வழங்குவார்கள். நம்ம சங்கத்தினுடைய துணை ஆளுநர் IPP பால்ராஜ் அவர்களுக்கு சால்வையை MS சரவணன் அவர்களும்
நினைவு பரிசை சாகூர் அமீது அவர்கள் வழங்குவார்கள். மார்ஷ் ஆஃப் ஜெர்மனி நடத்தி இந்த சங்கத்தை 2010ஆம் ஆண்டில் துவக்கி வைத்த முன்னாள் உதவி ஆளுநர் திரு மாரிமுத்து அண்ணாச்சி அவர்களுக்கு சால்வையை சேகராஜ் அவர்களும் நினைவு பரிசை செக்ரட்டரி சீதாராமன் அவர்கள் வழங்குவார்கள். என்னையும் அழைத்து சிறப்பு செய்த ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டைக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். எனக்கு சால்வையை மகேஷ் அவர்களும் நினைவு பரிசை தற்போதைய செயலாளர் தேன்ராஜன் அவர்கள் வழங்குவார்கள். ஒரு 20 செகண்ட்ஸுங்க. புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிரசிடென்ட் அபு அண்ணாவைக்கும் செக்ரட்டரி தேன்ராஜன் அவர்களுக்கும் யூஸ்வலாக எல்லாரும் ஷால் போடுவாங்க, பட் என்னோட சார்பாக புக்ஸ் கொடுப்பேன், அதான் என்னோட வழக்கம். ஸோ இந்த தருணத்தில் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரிக்கு நான் வந்து ஒரு புக் வழங்குறேன். நன்றி. சரி, நீங்கள் எங்களை அழைப்பு ஏற்று 2024-25ஆம் ஆண்டில் துணை ஆளுநராக வலம் வந்து கொண்டிருக்கும் திரு மாரியப்பன் அவர்களையும், திரு சுரேஷ் அவர்களையும், திரு SMC சுந்தரராஜ அண்ணாச்சி அவர்களையும், திரு சேகர் அவர்களையும் மரியாதை செய்யுமாறு துணை ஆளுநர் பால்ராஜ் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்களது மாவட்ட ஆளுநரை அறிமுகம் செய்து எங்களோடு 2017-18ஆம் ஆண்டு துணை ஆளுநராக வலம் வந்த நந்து அருணாசலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். vote of thanks. இன்று நடைபெற்றிருக்கின்ற இன்ஸ்டலேஷன் செரிமனிக்கு தலைமையேற்று நடத்தி தந்த நம்முடைய கவர்னர் மேஜர் ஜெனரல் மீரான் சாஹிப் சலீம் அவர்களுக்கு இந்த கிளப்பின் சார்பாக முதல் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்துள்ள இருந்து சிறப்பித்த செல்வ நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கு வந்து வருகின்ற அனைத்து அரசியல் கவர்னர் ரொட்டேரியன் பொதுமக்கள் அனைவருக்கும் கிளப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
என்ன கிளாஸ் படிக்க